போட்ட ஒரு கையெழுத்தால 3456 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட தலையெழுத்து மாறி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2017ல இந்தியா முழுக்க மத்திய அரசு நீட் எக்ஸாம கொண்டு வந்தாங்க. இதனால பெருமளவு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க மெடிக்கல்ல ஜாயின் பண்ற கவுண்டும் இதனால ரொம்பவே குறைஞ்சது. இதை சரி பண்ண அப்போதைய சிஎம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல்ல ஜாயின் பண்ண நீட் எக்ஸாம்ல 7.5% ரிசர்வேஷனை கொண்டு வந்தாரு. இது மட்டும் இல்லாம அப்படி செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த எஜுகேஷனல் ஃபீஸையும் கவர்மெண்டே பே பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜிஓவையும் பாஸ் பண்ணாரு. இது வரைக்கும் ஒரு வருஷத்துல 30-40 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே மெடிக்கல்ல படிச்சு வந்த நிலையில எடப்பாடியார் போட்ட ஒரு சைனால 2021ல சுமார் 962% இன்க்ரீஸ் ஆகி, அதாவது 435 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல்ல ஜாயின் பண்ணாங்க. Not